வணக்கங்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லட்சுமி அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. எப்போதும் சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்ப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அது வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 100% பர்ஃபெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் ஜனனகால ஜாதக பிரகாரம் தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களது ராசியாதிபதி குரு 5ல் இருந்தவர்கள். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து வேலை சம்பந்தமான விஷயங்கள் வந்து நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குரு சுக்கரனுடைய சாரத்தில் போகின்ற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்கள் அந்த நல்ல பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. அது பெரிய விஷயம். வண்டி வாகனங்களாலும் பெரிய லாபங்கள் வருது, பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது, யாருக்கெல்லாம் தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த நடக்குது அவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரும்பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் ஒரு பணம் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதியான சனி வந்து 3ல் இருக்கும்போது என்றைக்குமே இந்த 2-3 தொடர்பு ஏற்பட்டாலே நமக்கு அறியாமலே நம்ம சில பேர் வாட்ச் பண்ணுவாங்க, கொஞ்சம் ஸ்பை மாதிரிலாம் இருப்பாங்க, கேமரா வைப்பாங்க, அவங்க மொபைலை வந்து நோண்டுவாங்க, மொபைலை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். இது யாருக்கு நடக்கணும் போது தனுசு லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து குரு வந்து 5ல் இருக்கும்போது சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள், பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ பெரிய லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். தனுசு லக்னம் குரு தசாபுத்தி அந்த ரொம்ப சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். அதே காலகட்டத்தில் வந்து யாருக்கெல்லாம் தனுசு லக்னம் ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ, ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கணும், அது புதனுடைய சாரத்தில் போகின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து தொழில் ரீதியான விஷயம், புதிய ஒப்பந்தங்கள், பெரிய வருமானம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து தனுசு லக்னமாக ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, புதிய வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயம் தான். ஸோ அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி ஆனால் செவ்வாய் வந்து 2ல் இருக்கும்போது பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள், பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களும், சில பேருக்கு வந்து ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். 6ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2லிருந்து அது உத்திராட நட்சத்திரத்தில் போகும்போது வேலை விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் போகிறது, வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். இது யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னும் போதெல்லாம் தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் அலைச்சல்கள் இருந்தாலும் வருமானம் கண்டிப்பாக வருமானம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. 7ஆம் அதிபதி புதன் 2ல் இருக்கிறது. ஸோ அது வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள், உறவுகள், இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பான பலன்கள் வரும். பட் இருந்தாலும் என்ன ஒரு விஷயம்னா 2-8ஆம் அதிபதியான சந்திரனுடைய சாரத்தில் போகின்ற காலகட்டத்தில் வந்து கணவன் மனைவி நடுவில் நிறைய கருத்து வேறுபாடு வருது. கணவன் மனைவி நடுவில் வந்து இவங்க குடும்பத்தை அவங்க திட்டுறது, அவங்க குடும்பத்தை இவங்களை திட்டுறது மாதிரியே இந்த ஃபேமிலி பாலிட்டிக்ஸ்னால ஒரு சின்ன சலசலப்புகள் ஏற்படுவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. ஏன்னா ஒரு ஃபேமிலி கணவன் மனைவி பிரச்சனைனா நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே உட்காந்து பேசி தீர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதை விட்டு வந்து மற்றவங்கள வந்து நீங்கள் வந்து இதில் இன்வால்வ் பண்ணிங்கன்னா அதனால நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ நான் மேஜராக வந்து நம்ம விஷயங்களை நம்மளே முடிக்க பார்க்கணும், அதுதான் உண்மையான விஷயம். பாலகுமார் அடிக்கடி சொல்வார், மற்றவங்க பஞ்சாயத்துக்கு நான் நிறைய போவேன்னா என் பிரச்சனையை நான் யார்ட்டையுமே சொல்கிறதில்ல. ஏன்னா ஒரு காலகட்டத்துக்கு மேலே எல்லாரும் என்னை பார்த்து எள்ளி நகையாடுவாங்க, இவனை பற்றி தெரியாதா, அவனுக்கு தெரியுமா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பற்றி அவங்க கேலி பேசுவாங்கிறதுக்காக நான் எதையுமே சொல்கிறது கிடையாதுன்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரி நம்ம விஷயத்தை எதுக்கு, அது அப்பா அம்மாவாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், ரத்த சம்பந்தமாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்க எதிரியாக வந்து நம்மளுக்கு நிற்பதற்கான வாய்ப்புகள் நிறைய அதிகம். எந்த அம்மாவும் அப்பொன்னும் சண்டை போடாமல் இருந்திருக்காங்களா, அதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்பா அம்மாவெல்லாம் வந்து இந்த ஃபேமிலிக்கு அப்புறம் நீங்கள் கொண்டு போங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கணும், குழந்தை ஃபேமிலி ஒரு 30-40 வருஷங்கள் வாழ வேண்டிய ஒரு லைஃப்பை வந்து தேவையில்லாமல் மற்றவர்களை இன்வால்வ் பண்ணி கெடுத்துக்காதீங்க. அந்த மாதிரி விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இது யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது யாரெல்லாம் வந்து தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா முதல் திங்கள் செவ்வாயில் வந்து யாரெல்லாம் தனுசு லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும். திங்கள் செவ்வாயில் புதன் வியாழனெல்லாம் வந்து வேலை சம்மந்தமான விஷயம் சின்னதாக ஒரு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதி சூரியன் வந்து 2லிருந்து அந்த சூரியன் செவ்வாயுடைய சாரத்தில் போகின்ற அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள், மன உளைச்சல்கள் நிறைய வருவதற்கான வாய்ப்பு, ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னும் போது
யாரெல்லாம் அந்த தனுசு லக்னமாக வந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்குலாம் வருவதற்கான வாய்ப்புகள். பட் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பிரயாணங்கள், அதனால் ஒரு புதிய வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு. வெளிநாட்டில் இருக்கவங்க நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமாகவும், வெளி மாநிலம் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ உள்ளூரில் இருக்கும் சின்னதாக ஒரு மன, ஏன்னா என்றைக்குமே வந்து சூரியன் செவ்வாய் சாரில் போகும், அது ஒரு எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்குன்றதில் வந்து எந்த வித மாற்றமும் இல்லை. ஸோ 10ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுத்துரும். பட் இருந்தாலும் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது அதீதமான ஆசைகளை காட்டி மற்றவங்க வந்து நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து இந்த 8ஆம் இடம்ங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க நம்மளை ரொம்ப ஆசை வார்த்தை காட்டி கவுக்குற ஒரு இடம்ன்றனால ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். 11ஆம் அதிபதியான சுக்கிரன், 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், வேலை சம்பந்தமான விஷயங்கள், நல்ல லாபங்கள், பெருத்த ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து தனுசு லக்னம் சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களாம் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிமித்தம். ஸோ இது வந்து எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறதுன்னா, ஜென்ரலாக வந்து அந்த காலத்தில் ஜோதிடம் பார்த்தவங்க தான் பார்த்திங்கன்னா உட்காந்து வந்து ஃபுல்லாக உட்காந்து இந்த கால்குலேஷனோ இப்போ இன்றைக்கி இருக்கிற வந்து சயின்டிஃபிக் முறையில் உட்காந்து ஒரு ஆப்பில் வந்து ஒரு ஜாதக கட்டங்களை பார்க்குறதோ வந்து முடியாத காரியம். இன்னும் கேட்டிங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் வந்து அந்த டைமை வச்சே வந்து அந்த மனனம் செய்த அந்த ஃபார்முலா வச்சே வந்து அவங்க கடகடன் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அது எப்படி அப்படிங்கிறத லைட்டாக சொல்லிவிட்டு அப்புறம் நிமித்தங்கிறது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஸோ அந்த காலத்தில் என் நண்பர் ஒருத்தர் வந்து பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னார், அந்த காலத்துலாம் எப்படிங்க பார்த்துருப்பாங்க, இப்போலாம் மொபைல் இருக்குது, ஆப் இருக்குது, சிஸ்டம் இருக்குது, தசாபுத்திலாம் டக்குன்னு பார்க்குறோம், அன்றைக்கெலாம் உட்காந்து கணக்கு போட முடியுமாங்கன்னு போது அப்போ நான் சொன்னேன், எல்லாத்துக்கும் கணக்கு போட்டுட்டு இருந்தால் முடியாது. ஸோ அதுக்கு அவங்க வந்து என்ன மாதிரி முறையை பார்த்தாங்கன்னா, ஒரு கிளைண்ட் வராருன்னு வைங்களேன், வரும்போது என்ன ஓரா இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த ஓராநாதனும் லக்னத்தையும் சந்திரனையும் வச்சு அழகாக வந்து ஒரு பலனை சொல்லிடுவாங்க. இப்போ உதாரணம் சொல்ல போனால் அவர் கேட்கும்போது நாங்கள் ஒரு ஆன்மீக பிரயாணமாக போயிட்டு இருந்தோம், அப்போது ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அது பஸ்ஸில் ட்ராவல் ஆகும்போது சொன்னால் சரி நமக்காக பாருங்களேன் அப்படின்னாரு. ஸோ அப்போ நான் பார்க்கும்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னமாக இருந்து சந்திரன் 3ல் போயிட்டு இருந்தது. 5ஆம் பாவாதிபதியாக வரும்போது 3, 5 வேலை செய்யுதுங்க. ஆன்மீக பிரயாணமாக நான் வெளியூர் போயிட்டுருக்குங்கிறது வந்து இந்த சந்திரன் சொல்லுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லும்போது அவர் பிரமிச்சு போயிட்டார். ஏன்னா அந்த ஹோரா, அந்த சந்திரன் ஹோரா வந்தது. சந்திரன் ஹோரா இருக்கும்போது சந்திரன் எங்கே இருக்குன்னு லக்னத்துக்கு 3ல் இருக்குது. 5ஆம் அதிபதி ஆன்மீக பிரயாணம்ங்கிறத வந்து கரெக்டாக சொல்லிடுச்சுங்க. அதே மாதிரி வந்து எல்லாமே வந்து நம்ம அந்த மாதிரி எடுக்க முடியும். ஸோ அது மாதிரி நிமித்தம் பண்ணும்போது ஒரு சில நேரங்கள் வந்து அந்த நிமித்தங்கள் வந்து நிறைய விஷயங்களே வந்து நமக்கு சொல்லிடுங்க. ஸோ ஒருத்தர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு லேடி வந்து என்னை கேட்குறாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க, என் கணவனோட வாழ்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டுருங்க. அந்த ஆள் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து விட்டு போயிடுறாரு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படிங்கும்போது நான் வந்து யோசிக்கிறேன் என்ன பண்ணலான்னும் போது டக்குன்னு இந்த ஹோரா தான் எடுப்போம். ஸோ ஹோரா எடுத்து நான் அந்த, ஏன்னா ஜோதிடத்துக்கு மேலே வந்து ஹோராவும் நிமித்தமும் வேலை செய்யணும் போது அந்த ஹோரா எடுத்து பார்க்குற அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5 கரெக்டாக வேலை பார்த்துச்சு. நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சேர்ந்துடணும், ஒரு குழந்தை வரும் அப்படின்னு சொல்லலான்னும் போது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு வெளியில் போன ஒரு பூனை ஜன்னலோட அந்த வழியாக அந்த டோரை நிமித்திட்டு உள்ளே வருதுங்க. ஸோ அப்போ சொன்னேன், கண்டிப்பாக அந்த கணவன் வந்துடுவாருங்க, எண்ணி வந்து ஒரு மாதத்துக்குள்ளே பாருங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொன்னோம். காரணம் என்ன, நிமித்தமும் குழந்தைய கை காட்டுச்சு. ஸோ கணவன் இல்லாமல் எப்படி குழந்தை வரும்? ஸோ குழந்தை வந்துடும். அதே நேரத்தில் கணவனுங்கிறது இந்த பூனை வந்து உள்ளே வந்தது பாருங்கள், நைஸாக வந்து உள்ளே வந்து உட்காந்து சாப்பிடணும். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து வந்துடுவாருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு நிமித்தம் வந்து நமக்கு அந்த ஒரு விஷயத்தை சொல்லுதுங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி நிமித்தங்களையும் ஹோரா வச்சு ஒரு பெரிய ஒரு லெவலில் வந்து பண்ணிடுவாங்க. அந்த காலத்தில் வந்து அது ஒரு கோச்சாரத்தை வச்சுக்கிட்டு அந்த ஹோரா வச்சு அவ்வளோ தூரமாக சொல்லியிருக்காங்க, அவ்வளோ பர்ஃபெக்டாகவும் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்மளும் இப்போவும் கொஞ்சம் பண்ணுறோம். ஸோ அந்த டெக்னிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணாலும் பட் அந்த காலத்தில் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ நாலேஜ் இருக்கணும், மனக்கணக்கில் வந்து அவ்வளோ தூரம் பண்ணியிருக்கான்றது பெரிய விஷயம்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.